பிரைஸ் தி லார்ட். இன்றைய இறை செய்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கண்களை மூடி ஒரு நிமிடம் தியானிக்கலாமா? கண்களை மூடுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இறை செய்தியை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ ஆத்மாவை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்ளுகிற இந்த நாளிலே அவர்களுடைய ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்வது என்பதையும் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீர். நம்பிக்கையினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இதோ வெறும் நம்பிக்கை அல்ல, பெயருக்கு அளவில் இருக்கிற நம்பிக்கை அல்ல, மாறாக துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் காண்பிக்கிற நம்பிக்கையே மெய்ப்பிக்கக்கூடியது. துன்பங்களை ஏற்று நடக்க இந்த மக்களுக்கு பலன் தாரும். இந்த இறை செய்தி அவர்களுக்குள்ளாய் சென்று ஒரு மாற்றத்தை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இதோ இந்த வேளையிலே இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த இறை செய்தி சென்று சேர அனைத்து எண்ணங்களையும் நீர் அப்புறப்படுத்துவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நிறைய விஷயம் என்னோட வாழ்க்கையில் இருந்த தடுமாற்றங்கள், கேள்விகள், அதுக்கெல்லாம் பதில் சொன்னபோது ரெண்டாவதாக அவர் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார். தமிழ் எழுத்து பா எப்படி இருக்கும்? அந்த எழுத்து இப்படி இருக்கும், அப்படித்தானே? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இப்படி வர்ற அந்த முதல் கோடு கடவுளுடைய எண்ணத்தினாலே நாம் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளை எல்லாத்தையும் அவர் நினைவு கூர்ந்துட்டார். நம்ம எப்படி இருப்போம், கருப்பா சிவப்பா நட்டையா குட்டையா, யார் வீட்டில் பிறப்போம், என்ன படிப்போம், எங்கே கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி வாழ்க்கை, நீ நல்லதை தேர்ந்தெடுத்தா இப்படி ஒரு வாழ்க்கை, நீ கெட்டதை தேர்ந்தெடுத்தா இப்படி ஒரு வாழ்க்கை, அப்புறம் சுற்றிட்டு வந்து திருப்பி வந்து சேரணும், எல்லாத்தையும் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அப்போது இந்த முதல் தொடக்க புள்ளி என்பது அவருடைய எண்ணத்திலே இருக்கிறது. சரியான நேரம் வரும் பொழுது, இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1950 ஆரம்பித்து இந்த ஒரு வயசு பிள்ளையை பார்த்தேன் நான். அப்போ 2023 24 வரைக்கும் பிறந்தவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்குறீங்க. அப்படி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இந்த 50களில் அப்படின்னு பிறந்தாலே 70+ அந்த வயசுக்கிட்ட இருக்கிறவங்க, நம்ம அதுக்கு முன்னாடியே பில்லியன் இயர்ஸ் அகோ, அதாவது கோடியான வருடங்களுக்கு முன்னாடியே கடவுளால் எண்ணத்தில் பிறப்பிக்கப்பட்டு தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஜனிக்கலை. நினச்சி பாருங்கள், அவர் திட்டம் வச்சுட்டாரு. உங்கள் முக சாயல் முதற்கொண்டு இப்படி தான் இருக்கும், நீங்கள் இன்னாருக்கு பிறப்பீங்கன்றதெல்லாம் அவருடைய எண்ணத்தில் நிற்கிது. அந்த குறித்த நாள் நேரம், அன்பார்ந்தவர்களே, இந்த பிறந்த நேரம் தினம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. கடவுள் கோடி வருடத்துக்கு முன்பாக உங்களை நினைத்து திட்டமெல்லாம் வச்சுட்டு காத்திருந்து 1900 அப்படின்னு ஒரு அந்த வருடம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கடவுள் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல தாயின் கரு வயிற்றுக்குள்ளே அவர் ஜனிக்க வைக்கிறார். யாருக்குமே தெரியாது, பெத்த தாய்க்கு கூட தெரியாது எந்த நேரத்தில் உருவாச்சுன்னு. கடவுள்தான் தாயின் கருமுளையிலேயே உள் உறுப்புகளை உண்டாக்கினவர். இதை ஒருத்தர் தெளிவாக சொல்ல முடிச்சிருக்கு. திருப்பாடல் 139 பார்க்குறோம். சொல்ல முடிச்சிருக்குன்னா தாவீதோட ஞானம் ரொம்ப பெருசுங்க. அவருக்கு கடவுளோட ஒரு உறவு இருந்திருக்கு. இந்த ஆழ்ந்த மறைப்பொருட்களை எல்லாம் அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கு. நீங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த மறைப்பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி தான் சொல்வீங்க. ஏன்னா பிரமிப்பாக இருக்கும். நீர் என்னை உருவாக்கினதே பிரமிக்கத்தக்கதுன்னு தான் தாவீது சொல்கிறார். ஒரு தடவை வாசிக்கலாமே, 139 திருப்பாடல் எடுக்கலாமா? நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் தெரியும். எங்க ஒரு சிங்கிள் மொமெண்ட்டு கூட நம்ம என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், உள்ளே என்ன நினைக்கிறோம், வெளியில் என்ன பேசுகிறோம், இந்த ரெண்டுமே பரலோகம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருக்குது. நாம் மனித வாழ்க்கை
எந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே தான் மனித வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வச்சிருக்கிற டெக்னாலஜியை விட 10,000 லட்சம் இன்னும் பில்லியன் டைம்ஸ் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஒருத்தர் பேசுகிறத கேட்கலாம். திரும்பி சொல்கிறேன், ஒருத்தர் பேசுனா என்ன பண்ணும் நமக்கு? ஆனால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க என்ன உள்ளே வச்சுட்டு பேசுகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா? உள்ளே ஒன்று இருக்கோ, வெளியில் ஒன்று இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே கரப்டட்னா என்ன? கெட்டுப்போச்சு, எல்லாமே கெட்டுப்போச்சு. நீங்கள் எதையாவது நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்காதீங்க. நான் நம்பினேன் சிஸ்டர், அவர் பணம் கொடுப்பார்னு நான் நம்பினேன் சிஸ்டர், அவர் என்னை கைவிட மாட்டார்னு நான் லவ் பண்ணேன் சிஸ்டர், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நான் உள்ளே போனேன் சிஸ்டர், இவங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நான் நம்பினேன் சிஸ்டர், அக்கா தங்கச்சி தானே அதனால் விட்டு கொடுத்துருக்கலாம், அப்படிலாம் தகராறு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பினேன் சிஸ்டர். எல்லா இடத்துலையும் நம்ம நம்ப பார்க்குறோம். மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்குது, அவங்க நமக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அவங்க உட்காந்துட்டு நான் பண்ணத்தான் வந்திருக்கிறேங்கிற மாதிரியே செய்வாங்க. கரப்டட். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி பழகணும். எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்றதுக்கு நான் என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எதையுமே நம்புறதில்ல, கடவுளை தவிர. கடவுள் இவங்க நல்லவங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ அந்த பக்கம் போகாதன்னு சொன்னால் நான் போகிறதே இல்லை. என் வாழ்க்கை அனுபவம் அது. நிறைய பார்த்தாச்சு. கடவுள் சொல்கிறதே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். 17 ஆண்டுகள் கேட்குறேன். அவர் சொல்கிறாருன்னா முதல்ல என் போக்கில் தான் நான் திரிச்சேன். ஆனால் அடி வாங்கினதை நான் பார்த்தேன், சரியாக அடி வாங்கினேன். அப்புறம் தான் எனக்கு புரிச்சுது இவர் சொல்கிறதான் கரெக்டு. இவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க எனக்கு பிடித்தமானவர்கள், இல்லைன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் கடவுள் எனக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கும் அதை கேட்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் உலகத்தில் ஏமாற்றம் அடைந்தவங்க தான். மற்றவங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தவங்களும் தான். ரெண்டுமே இருக்குது இங்கே. அப்படி சீரழிஞ்சு வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் தான் கடைசி கட்டம் தான் கடவுளை தேடி வராங்க. உடஞ்ச நிலையில் தான் கடவுளை தேடி வராங்க. அதன் பின் அந்த உடஞ்ச பாத்திரத்தை தான் கடவுள் உருவாக்குகிறார். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வெளியில் யாரும் நம்பத்தக்கதவர்கள் இல்லை, கடவுள் சொன்னால் அதை செய்வோம், இல்லைன்னா வேணாம். இதே பக்குவத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்கிறாங்க. உங்களுக்கும் அது வேணும், இல்லைன்னா ஏமாந்துகிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆய்ந்து அறிகிறவர் கடவுள் மட்டும்தான் ஆய்ந்து அறிய முடியும். ஒருத்தரோட உள்ளத்தில் என்ன இருக்குது, வெளியில் என்ன பேசுகிறான், இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது, அந்த எண்டை அவரால் மட்டும்தான் பார்க்க முடியும், நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. வெளிப்போச்சு மனிதர்களுடைய கடைசி எண்டு நமக்கு எப்படி தெரியும்? இந்த பாவங்கள் இல்லை, இந்த உள்ளடி வேலைகள், நம்பிக்கை துரோகங்கள், நம்மளை கலட்டி விடுற தருணங்கள், இது எல்லாம் நீங்கள் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா, லேயர் லேயர் லேயராக ஒரு 25 தோசையை அடுக்கி வச்சா அதெல்லாம் சொன்னால் நல்லா தெரியும். 25 தோசையை அடுக்கி வச்சுட்டு இது இப்படி எட்டி பார்த்திங்கன்னா தோசை இருக்குதுன்னு சொல்வீங்க. நடுவில் 15ஆவது தோசை ஒரு அழுகலாக இருக்கும். ஒரு கீழே இருக்கிற ஒரு 2ஆவது தோசை கருகி இருக்கும், தீச்சு போய் கிடக்கும். பழைய தோசையாக இருக்கலாம், கடைசி தோசை தெரியாது, பார்க்க செட் ஆஃப் தோசைஸ் இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் லேயராக அடுக்கி மனித எண்ணங்களும் கூட அப்படி தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நமக்குமே அப்படி தான் இருக்குது. மேலாப்பில் எப்படி இருக்கோ அப்படின்னு சொன்னால் மிக புன்னகையோடு இருப்பவர்களாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களாம்மா, எல்லாம் ஆண்டவரால் வந்ததுமா. நான் இந்த மாதிரி பேசுகிறானே நான் நம்புறதே இல்லை. எல்லாம் ஆண்டவரால் வந்தது, ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறாரு. இதை பார்த்தவொடனே தான் நீங்கள் போய் விழுகிறீங்க. இதெல்லாம் மேலே இருக்க லேயர்.
ஒரு கொஞ்சம் காலம் பழகி பார்த்தீங்கன்னா தான் 2-3 வருஷம் பழகி பார்த்தீங்கன்னா 10 தோசையை சாப்பிட்ருவீங்க. அப்புறம் தான் தெரியும் ஒன்று கருகலாக உட்காந்துருக்கு, ஒன்று லேயருக்குள்ளே ஒளிஞ்சு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கேடு, நம்பிக்கை துரோகங்கள், கழட்டி விடுறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுங்க. அதை எத்தனை நாள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க? விட்டு தள்ளுங்க. எல்லாருக்குள்ளே இருக்கிறது தானே, அப்படி தான் நடக்குது எல்லார் வீட்லேயும். அதை போய் அந்த கவலையவே நாள் முழுக்க வாழ்க்கை முழுக்க ஏன் எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க? நம்ம யாருக்காவது 4 பேருக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம், நமக்கு தெரியாது, அவ்வளோதான். நம்மளால் காயப்பட்டவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கெல்லாம் நல்லவங்களா நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. இந்த செட் ஆஃப் தோசை சொன்னலாம் 25 தோசையும் நம்மக்கிட்ட நல்லாவெல்லாம் இல்லை. அதனால் நம்மளை எல்லாமே பெர்ஃபெக்ஷனுக்கு எதிர்பார்க்காதீங்க. நம்மளுமே பெர்ஃபெக்ஷன் இல்லை, நம்ம லைஃப்பும் பெர்ஃபெக்ஷனில் இருக்காது. நேர்த்தியாக 2 பிள்ளைகள், அப்படி அழகாக 2 பிள்ளைகள், ஸ்கூலு நல்ல ஸ்கூலு, 2 பேருமே ஃபஸ்ட் ரேங்க்கு, எந்த ஒழுக்க கேடும் இல்லை. இது என்ன சினிமா கதையா என்ன? சினிமாவிலே உட்காந்துருக்குறோம். கேவலமான மனித வாழ்க்கையில் உட்காந்துருக்குறோம். சுற்றி பிசாசு ஆவிக்குரிய விதத்தில் நம்மளை போட்டு நைய புடச்சி எடுத்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இருக்கிறவங்களாம் தலையாட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் நல்லா நிம்மதியாக இருக்குது. தலையாட்டு பார்க்கலாம். மாட்டேன், அதுக்கெல்லாம் மாட்டேன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா ஆமாம், எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டுங்க. உங்களுடைய பிரச்சனையை ரொம்பவும் மேலே தூக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்க, வெளியில் என்ன பண்ணுறீங்க? ரெக்கார்டிங் போயிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த 2 ரெக்கார்டிங்கை வச்சுக்குவோம். உள்ளே ஒன்று, வெளியே ஒன்று. உள்ளே என்ன அப்படின்னா, வெளியே முதல்ல பேசுவோம். வெளியே ஞாயிற்றுக்கிழமையான பூசைக்கு வர்றது, இந்த பாடல் குழுவில் எல்லாம் சேர்ந்துக்கிறது, பங்கு பேரவையில் இருக்கிறது, அன்பியத்துக்கு ஆராத்தி எடுக்கிறது, இதெல்லாம் சபஜோராக நடக்கும். அப்புறம் திருயாத்திரை போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துக்கிறது, ஃபாதர்கிட்ட 2 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து கதை பேசிட்டு போகிறது, நான்லாம் கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ஃபாதர் அப்படின்னு ஒரு அட்டண்டன்ஸை போடுறது, இதெல்லாம் வெளிப்பிரகாரமாக சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதையே 24 மணி நேரம் புண்ணு பார்த்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு அழுது பிராண்டி இருக்கிறவங்ககிட்டெல்லாம் சொல்லி அழுது நம்ம நம்பிக்கையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் உள்ள, இது வெளியே. கடவுள் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். நீ உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப வாழுன்னு சொல்கிறாரு. நீ இந்த இவ்வளோ பெருசு சரியில்ல, அந்த மாதிரி உள்ளேயும் பெருசாக இருக்கணும். எதுக்கு கவலைப்படுற? நீ விடு. கடவுளை என்ன பார்க்காதவரா? கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அவருக்கு உனக்கு வாழ்க்கையில் நடக்கிறது என்ன தெரியாமல் போகுதா? இந்த நேரத்தில் என்ன நேர்ந்தாலும் என்ன சொன்னார்? என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள்னு சொன்னார். என்ன செய்ய சொன்னாரா அதைத்தான் செய்யணும். நம்ம அதை விட்டுட்டு வெளிப்பிரகாரமாக உன்னை நடத்திட்டே இருக்கிறோம். உள்ள நம்ம மனித வாழ்க்கையில் வாழ்கிறப்போ இதுகும் ப்ரப்போர்ஷனேட் ஆகிறது இல்லை. நமக்கான மிராக்கிள் டைம் வரவே இல்லை. இந்த உள்ளையும் வெளியையும் ஒன்றா மாறுற சமயத்தில் தாங்க மிராக்கிள் ஹேப்பன்ஸ், அற்புதங்கள் நிகழ்கிறது. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு 100 தடவை உட்காரோம், 10,000 தடவை எந்திரிக்கிறோம். இத்தனையும் கடவுள் அறிஞ்சிருக்கிறாரா? கணக்கு எடுத்துகிட்டு இருக்காரா? நீ நன்றி சொன்னியான்னு கணக்கு எடுத்தா அப்போ என்னங்க ஆகும் நம்ம கதை? நீ உற்சாகமாக இருக்கிறியான்றதை கணக்கு எடுத்தா அப்போ என்ன ஆகும்? இல்லை கடவுள் எனக்கு எப்படி கைவிடுவார், அதெல்லாம் செய்வார்ல, ஏற்ற நேரத்தில் செய்வார்ல அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் நீ மியான்னு அழுதுகிட்டே உட்காந்து மணிக்கணக்காக மோட்டு வலையை பார்த்துட்டு இருந்து கண்ணீராக விட்டு அடித்து இதை பண்ணுறீங்கன்னா இதுவும் ரெக்கார்ட் ஆகுது. உங்களுடைய வீண் கவலைகள் தான், இந்த உலகத்தோட கவலைகள் தான் உங்கள் வீட்டில் அற்புதங்கள் நிகழாததுக்கும் காரணமாக இருக்குது. அது ஒரு காரணம். இந்த 139 சங்கீதத்தை எடுத்தோம்னா நம்ம ஒரு நாள் பூரா அதை பற்றி பேசணும். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
அதனால் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். இதனால்தான் நம்ம உயிர் பிரியும் பொழுது, ஆன்மா வெளியே வர்ற பொழுது நம்மளோட வாழ்க்கை சரித்திரம் முடிவடைகிறது. இதெல்லாம் டேலி ஆக்கப்படும். எவ்வளவு நீ வெளியில் சொன்ன, எவ்வளவு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரமாதமாக வாழ்ந்த, ஆனால் உள்ளத்தில் எப்படி இருந்த, உள்ளே எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் டேலி பண்ணி உங்கள் பேர், நீங்கள் ஆன்மா தாங்க வெளியே போகும் உடலை விட்டு, இங்கே தான் அப்படி வெளியே வரும். உங்கள் புஸ்தகத்தில் பேர் இருக்கா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்பட்டு விடும். அக்கௌண்ட்டு டேலி பண்ணப்படும். நீங்கள் மேலே போகும்போது நேற்றைக்கு தீர்வையை பற்றி சொல்லி கொண்டு இருந்தேன். நான் எப்படி தீர்வையில் நின்னேன்னு. அந்த தீர்வையில் நிற்கும் பொழுது நம்ம திருவழிபாட்டின் நூலில் பார்க்குறோம், வாழ்வின் புத்தகம். அந்த புத்தகம் திறந்து வைக்கப்படும். ஜீவன் நூல்னு சொல்கிறாங்க, த லைஃப் ஆஃப் புக் என்று சொல்கிறாங்க. அது திறந்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஹைட்டில் ஒரு வானதூதர் நிற்பாராம். அவர் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பார். அவ்வளோதான். உன் பேர் எப்போ அதில் வருது வராதது, வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் வர்றதில்லை. அது ஒரு செகண்டு நீங்கள் மறித்து ஆன்மா வெளியே ஏறும் பொழுது கணக்கு புஸ்தகம் மூடப்படும். அவ்வளோதான். உன் வாழ்க்கையினுடைய கணக்கு மூடப்படுகிறது. இப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம சரியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் அந்த பானா வடிவத்தை விளக்கம் கொடுத்தார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் என்றோ எந்த காலத்துலேயோ எண்ணத்தில் நம்மளை பிறப்பிக்க வேண்டும், இப்படி இப்படி வாழ வேண்டும்னு முடிவு செஞ்சு வச்சுருந்தார். கரெக்டாக அந்த காலம் நேரம், எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்களோ, எந்த மாதம், எந்த தேதி, எந்த நேரம் பிறக்கிறீங்களோ, தான் இந்த உலகத்தில் நம்ம பிறப்பிக்கப்படுகிறோம். ஆமென். இந்த பிறந்த நேரத்திலிருந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இறக்குற நேரம். இது யாருக்குமே தெரியாதுங்க, எப்போ இறப்போன்னு. இந்த கொஞ்ச நாட்கள் வாழ்கிற நாட்கள் தான் நம்ம டூரிஸ்ட் போல் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு டூரிஸ்ட்டுகள் தான். சில உறவுகள் இருக்குது, சில உறவுகள் பிச்சுக்குது, ஒரு சில நல்லா இருக்குது, ஒரு சில வாழ்க்கை நல்லா இல்லை. ஒரு வேலைக்கு போகிறோம், சில சமயம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறோம், பணக்காரனாக இருக்கிறோம், ஏழையாகிறோம். எல்லா ட்ராமாவும் இங்கே உண்டு. இந்த வாழ்க்கை முடிவடையுது, டேலி பண்ணப்படுது. இந்த வாழ்க்கை முடிவடைஞ்சோன்னா திருப்பியும் வந்த இடத்திற்கு மேலாக கடவுளுக்கு முன்பாக நிற்க வைக்கப்படுகிறோம். தீர்வை எதை வச்சு தீர்வை? நீ பரலோகமா நரகமான்னு சொல்லி எதை வச்சு தீர்வைனா, இந்த கீழே வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் முதலாவதாக யார் உன்னை படைத்தார்கள் என்ற அறிவை தேடி இருக்க வேண்டும். எல்லா பக்கமும் மதங்கள் இருக்கிறது, கடவுளை தேடுகிற மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்பவனு கூட, கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவனு கூட கண்டிப்பாக சில கடவுளின் பெயரை அவன் அறிந்துதான் வைத்திருக்க முடியும் இந்த உலகத்தில். அதை தவிர்க்கவே முடியாதுங்க. அவனோட சாய்ஸ் வேணா அது. நான் இந்த கடவுளை கூப்பிடுறேன்றது அவனோட சாய்ஸ். எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறதும் அவனோட சாய்ஸ் தான் இருக்குது ஒழிய, எல்லா கடவுளின் பேரே நம்ம கூட தான் எல்லாத்தையும் அரிச்சு வச்சுருக்கிறோம். நம்ம 30,000 கோடி தேவர்கள் இருக்கிற நாட்டில் பிறந்திருக்கிறோம். எந்திரிச்சு நின்று ஒரு 10 தேவர்கள் பேரை சொல்லுமானா நம்ம பிள்ளை சொல்லும். நமக்கு பரிச்சயம் இங்கே. இதில் உண்மை எது, அதை நீ கண்டுபிடிச்சிருக்கணும். முதலாவதாக கண்டுபிடிக்கிறது. நம்ம கத்தோலிக்க மதத்துல எல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையே கிடையாது. அதான் பிறந்தாச்சே, அதான் பெற்றோர் சொல்லியாச்சே. முதல்ல 1ஆம் நம்பரே டிஸ்கார்டடு, தேடுற வேலையே கிடையாது. ஆனால் ஹிந்துவிசத்துலேருந்து வர்றவங்களை பார்த்துருக்கீங்களா? மற்ற மதத்தினர்லேருந்து இயேசுவை கண்டடைகிறவர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருப்பான், பயங்கரமாக வசனத்தை பேசுவான். காரணம் என்ன? அவன் பொய்யிலிருந்து உண்மையை கண்டெடுத்தவன் அவன். அதனால் வைராக்கியம். நம்ம ஆளுங்களுக்கு எந்த ராக்கியமும் கிடையாது, ரொம்ப பெருமைதான். சும்மா வர்றது போகிறது இருக்கிறது. கடவுள் என் உள்ளத்தை அறிவார். முதல்ல கடவுள் உள்ளத்தை உண்மையாகவே ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார்னா அது தெரியுமா? அதோட அர்த்தமே தெரியாது. சும்மா அடிச்சு விடுறது, செய்யறதெல்லாம் சேட்டை, வேண்டாததெல்லாம் பண்ணுறது. அது எல்லா விஷயத்துலையும் அப்படிதாங்க. ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து ஆசைகளுக்கு, அந்த கொழுந்தனார்
சிபிஎஸ்சி சிலபஸில் சேர்த்துட்டாளா, முடிஞ்சிச்சு. நீ அதுக்கு மேலே ஒரு சிலபஸில் சேர்த்தே ஆகணும். நீ நீ நான் கேட்குறேன் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட, உங்கள் கொழுந்தனார் வீட்டில் சிபிஎஸ்சி சிலபஸில் சேர்த்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், உங்கள் வருமானம் இவ்வளோ தான், அதனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நம்ம அடுத்தவங்கள பார்த்து தானே வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கை உள்ள ரொம்ப மோசம். அப்போ ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார் நம்ம உள்ளங்களை. இந்த உலகத்தில் யாரை பார்த்து வாழாதீங்க, யாருக்காகவும் வாழாதீங்க. நீங்கள் கடவுளுக்காக அவருக்கென்றே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருக்கென்று படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஆவியானவரினால் வழி நடத்தப்பட வேண்டும். அதிகாலையில் உங்கள்கிட்ட ஜெபம் இருக்கணும். கடவுள் பயம் எப்பொழுதும் இருக்கணும். ஆவிக்குரியவர்களோடு நடக்கணும். நமக்கு சேர்ந்த ஆள்களும் அப்படி இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நடக்க முடியும். இல்லை எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடச்சிருக்கு சிஸ்டர், அப்படியா, நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன் சிஸ்டர், நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது, தொடர்ந்து நல்லா ஆவிக்குள்ளே இருங்க. ஆனால் சிஸ்டர் ஒரு 2 வருஷமாக நான் பேசுகிறதே இல்லை சிஸ்டர், அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு சிஸ்டர். அப்புறம் எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதை ஒரு இடத்துல எனக்கு கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் பேசுகிறதில்ல. ஏன்னா அதற்குரிய நபர்களோடு நீங்கள் இல்லை. திருப்பி போய் உங்கள் வீட்டாளுகளோட உட்காடுறீங்க. ஆவிக்குரிய விதத்தில் நடக்கணும்னா அதற்குரிய நபர்களோடு நீங்கள் நடக்கணும் முதல்ல. அப்போ தான் அவங்க உங்களை தள்ளிட்டு போவாங்க, அவங்களே நம்மளை தள்ளிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் ஊழியங்களில் ஊழியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு உட்கார்ந்துருக்குறான், அது உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் நீங்கள் வீட்டில் விடுற கமெண்ட்டை சொல்லட்டான் நான், ஐயோ இதுவா, இந்த பொண்ணா, இந்த பொம்பளையா, இது ஒரு அல்லேலியா கோஷ்டி, ஓடுறா, அந்த பக்கமாக எழுந்திரிச்சு ஓடு. அல்லேலியா கோஷ்டிலாம் நிதர்சனம் ஆயிடுச்சுமா, அது பரலோகத்துக்கு போகுது, அது நிச்சயமாயிடுச்சு. இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு டூரிஸ்டாக தான் வந்திருக்கிறோம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. டூரிஸ்ட்டுக்கு கொடைக்கானலுக்கு போகிறீங்க, ஒரு குளங்குட்டை அசிங்கமாக கிடக்கு, ஓயோ ஏன் இப்படி ஆயிடுச்சு, இந்த குளம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பியா? உன் பொழப்பண்ணவா பார்த்துட்டு நீ பாட்டுக்கு திரும்பி வந்துட போகிற, அவ்வளோதானே, அவ்வளோதான். உன்னால் ஏதாவது முடிஞ்சால் குப்பை கிடச்சிட தள்ளி விட்டுட்டு வரலாம், க்ளீன் பண்ணிட்டு வரலாம், செய்யணும்னு நினச்சா செய்யலாத, அவ்வளோதான். எதுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி தலைமையில? இங்கே இருக்க ஊழியர்களோட முகத்தெல்லாம் பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் அதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டுருக்கோம். வீட்டை விட்டு கிளம்பும் போதே கிளம்பிட்டேன், பரலோகத்துக்கே நேராக போயிடுவியே நீன்னு, திருப்பி வராத இந்த வீட்டுக்கு, அப்படியே போயிடு. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட அம்மா ஒன்று இருக்குது, அது பின்னாடியே நீ போயிடு. அவருக்கு தெரிஞ்சது ஒயிட் ட்ரெஸ் போட்ட அம்மா பின்னாடி இந்த அம்மா போகுதுன்னு. அவருக்கு எங்கே தெரிய போகுது? அந்த அம்மா ஆண்டவர் பின்னாடி, அவரும் தான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் பின்னாடி போகுதுன்னு அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ வீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்களெல்லாம் ஆராத்தி எடுத்து போய் வா மகளே, வென்று வா, சென்று வா அப்படிலாம் இங்கே யாரையுமே அனுப்பலை. எல்லா பிரச்சனையோடு தான் உட்கார்ந்துருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஆத்துமத்தை காக்க முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அந்த பேண்டில் ஜாயின் பண்ணணும், முதல்ல சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும். இல்லையா உட்காந்து புலம்பி ஒரு நாள் டக்குன்னு முடிவடைந்து விடும். கடவுள் இந்த பானா வடிவத்தை பற்றி என்னிடத்துல விளக்கி விட்டு சில காரியங்களை அப்படியே என்கிட்ட பகிர்ந்தார். ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது, ஏன்னா அது வரைக்கும் நான் பைபிள் வாசித்ததில்லை. அது அப்படியே விவிலியத்தில் இருக்கிற வசனம் என்று எனக்கு தெரியாது. கடவுள் பேசுகிற எல்லாமே வசனம்தான். அவர் பேசினது தான் புத்தகமாக இருக்கிறது. நீங்கள் புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர் பேசுவது தான், அது ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் இவ்வளோ நாள் இறை வார்த்தை இறைவனுடைய வார்த்தை, என்ன அது வேற இது வேறையா? இது என்ன வெறும் புத்தகம்னு நினச்சிங்களா நீங்கள்? கடவுள் மற்றவங்கள்ட்ட எல்லாம் மனுஷர்கள்ட்ட பேசுறது பூரா இருக்குது. இதை நான் வாசிக்கும் பொழுது என்கிட்ட பேசுகிறாரு, அவர் பேசுனதான் உள்ள இருக்குது, வெறும் வார்த்தைகள் இல்லை. அது கடவுள் என்கிட்ட பேசினாரு, நான் சாதாரணமாக அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் வார்த்தைகள் எல்லாம் 1 மாதம் கழித்து நான் பைபிள் வாசிக்கும் போதுதான்
அச்சு பெசராகாம அப்படியே இருந்தது அந்த வார்த்தைகள். எனக்கு அப்போ தான் வந்து பைபிள் மேலே ஒரு பற்று வந்தது. அவர் என்ன பேசுவார், என்ன இந்த இடத்துல எப்படி பேசுவார், இந்த இடத்துல என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பைபிளை வாசிக்கணும். அப்போ கடவுள் பேசுகிறது உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். பவுலடிகளாருக்கு என்ன பேசினாரோ அதே அவர் அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும் எல்லா நம்முடைய கேள்விகளுக்கும். உங்கள் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை வேறு சார். ஆனால் உன் வாழ்க்கைக்கு இருக்க பிரச்சனைக்கு, என் வாழ்க்கைக்கு இருக்க பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இங்கே உட்காந்துருக்குது. எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. நான் முதல் 2 ஆண்டு காலம் பிரசங்கித்த பொழுது இந்த தலைப்புகளெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவேன். அப்போல்லாம் குழந்தை குட்டி மாரி நான் இரக்கம், விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல், அப்படி டாபிக் எடுத்து பண்ணுவேன். அப்போ நான் நினச்சேன், என்னடா 2 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம், 3 வருஷத்துக்குள்ளே தலைப்பே இருக்காது போல இருக்குது, அப்படியே பைபிளை நம்ம வந்து எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவோம் போல இருக்குன்னு நினச்சேன். போக போக தான் எனக்கு புரிஞ்சுது, மகளே கடலுக்கு முன்னாடி நிற்கிறேன். கடல், ஆண்டவருடைய வார்த்தை வந்து கடல். நீ கையில் எடுக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை, அது விரிவடைந்து கொண்டே போகுது. ஏன்னா அவருடைய ஞானம் அவ்வளோ பெருசு. நான் அதை புரிதலுக்கு கொண்டு வந்த பிறகுதான் எதையும் நம்பி நான் நிற்கிறது இல்லை. நான் வாயை திறக்கிறேன், மைக்காச்சு நானாச்சு போய்கிட்டே இருக்குது. அது அவருடைய ஞானம் வெளிப்படட்டும்னு விட்டக்கப்புறம் எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. கடல் அளவு போயிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் நாட்களுக்குள் கடவுளின் ஞானத்தையும் வல்லமையும் நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல தான் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் தயாரிப்பு ஆகணும். நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே தான் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு லாயராக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. படிக்கணும்ல லாயருக்கு, ஒரு வருஷமாவது அப்ரெண்டிஸ் வேலைக்கு போய் போகணும்ல, உட்காந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறத பார்த்தா தானே அப்புறம் நீங்கள் லாயர் ஆவீங்க. ப்ரிப்பரேஷன். போலீஸுக்கு போகணுன்னு சொன்னால் எவ்வளோ கடினமான ப்ரிப்பரேஷன் நடக்குதுங்க. ஓட விட்டு, நடக்க விட்டு, துப்பாக்கியை பிடிக்கிறத விட்டு, எப்படி ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும், எப்படி எஃப்ஐஆர் போடணும், எப்படி சுப்பீரியர்ஸ்ட்டை நடந்துக்கணும், அவ்வளோ ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான் உள்ள போலீஸுக்கு விடுறாங்க. எதுக்குமே ப்ரிப்பரேஷன். நீ ப்ரிப்பரேஷனில் பாஸ் ஆனால் தான் நீ அங்கே வர்ற. அதுபோல தான் நீ வாழ்க்கையை சிலபஸை படித்து நீ வாழ்ந்தா தான் நீ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கன்னு அர்த்தம். உனக்கு பரலோகம் கதவை திறக்கும். கடவுள் சொன்ன வார்த்தை அது என்ன இடத்துல அப்படியே விவிலியத்தில் இருந்தது என்பதை பார்க்கலாம். மனிதருடைய வாழ்க்கை, 5th ஸ்லைட். மனிதருடைய வாழ்நாட்களின் எண்ணிக்கை கூடி போனால் 100 ஆண்டுகள். இன்றைக்கெல்லாம் மேக்சிமம் 100 ஆண்டுகள் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நித்தியத்தோடு நம்ம உலக வாழ்க்கை வந்து மேக்சிமம் போனால் 100 ஆண்டுகள்ங்க. ஆனால் ஒரு ஆன்மா வந்து தொடக்க நூல் 2:7 எப்படி உருவாக்கப்பட்டோம் நம்ம? அவர் உயிர் மூச்சை ஊத, ஆண்டவரோட உயிர் காற்று, அவர் என்றென்றைக்கும் இருப்பார்னு நமக்கு தெரியணும். ஆல்ஃபா ஒமேகாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா எப்போ வந்தார்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் தான் முதல்ல வந்தார். எப்போ முடிய போகுது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாம் அழிஞ்ச பிறகுதான் அவரால் அதை நிப்பாட்ட முடியும். அப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு தோணலை, தெரியாது நமக்கு. அதனால தான் சொல்கிறாங்க அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. கோடி கோடி வருடங்கள் நடுவில் போயிட்டே இருக்குதுங்க. பில்லியன் இயர்ஸ் போயிட்டுருக்குது. நம்மெல்லாம் ரொம்ப சின்ன பிறவிகள். இப்போ ஈசல் மாதிரி நேற்று முளைச்ச மழைக்கு பிறந்த காளான் மாதிரி நம்மெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இப்போ தான் வந்திருக்கிறோம். அது மனித உருவில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எட்டி பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு இருக்கு இல்லையா, அது வந்து சாகவே சாகாது. புரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள் இருக்கிற அந்த உயிர் மூச்சு, கடவுள் கொடுத்த உயிர் மூச்சு, அதை ஒரு கவரிங் பண்ணி தான் அதை ஆத்மா என்று சொல்லுகிறோம். அந்த ஆத்மாவில் நீங்கள் நல்லதாக பரிசுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா பரலோகம் போறீங்க. அது கரையாயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, கேடுகட்டதாக ஆயிடுச்சுன்னா அது வந்து நிராகரிக்கப்படுகிறது. நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள், அப்படியே போய் நரகத்தில் விழுவீங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, ரெண்டுமே அழிவு இல்லாமலே இருக்கும். நித்தியத்துக்கும் தீயில ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க,
நித்தியத்துக்கும் கடவுளோடு மிக சந்தோஷமாகவே இருப்பாங்க. எத்தனை வருட காலம்? கோடி 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 வருடம். கடவுள் இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆவியும், மனித ஆவிகள் அங்கே இருக்கும். நீ நித்தியத்திற்குமாய் வாழ்வதற்காய் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறாய். முட்டாள் மாதிரி இப்போ செத்து போயிடலாமா, இது எல்லாம் முடிஞ்சிடும், கிடையாது. இது இப்போ முடியாது, அது நித்தியத்துக்கும் தொடரப்போகுது. அதனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்தா ஹேங் ஆன், கடவுளை பிடிச்சி தொங்கு, வேற எதையும் நம்பாத, கடவுளை பிடிச்சி தொங்கு. அவர் எனக்கு செய்வார்னு சொல்லு. செய்யுங்க செய்யுங்கன்னு பிச்சை எடுக்காத. அது கடவுளுக்கு பிடிச்ச ஒரு ஜெபமே கிடையாது. முதல்ல ஐயோ என்னை விட்டுட்டீங்க ஆண்டவர், ஏன் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்க, எப்படித்தான் நீங்கள் இப்படி செஞ்சீங்களோ எனக்கு, அப்படி பேசாத. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை ஆய்ந்து அறிந்து இருக்கிறவர் நீர். ஓவராக ட்ராமா போடலாம். ஒருத்தர் நல்ல மெச்சூரிட்டியோட கடவுளை நம்பி அமைதியாகவும் இருக்கலாம். இதுவும் சாய்ஸ் தான். எதுக்கு கிறிஸ்தவர்கள் புலம்புறீங்க? முதல்ல we are with the true God. முதல்ல ஸ்டடி ஆகுங்க. எமோஷனை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் இத்தனை நாள் ஒரே எமோஷ்னல் ட்ராமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் தட். யாரையும் முகஸ்துதி பண்ணி வாழ்க்கையை வாழாத. வீணான முகஸ்துதிக்கு போகவே போகாத. சில சமயம் மனிதர்கள் மற்றவர்களுக்கு முகஸ்துதி போடவே பழக்கப்பட்டு விட்டார்கள். அதை வச்சு நம்மளை பயமுறுத்துவாங்க. நான் பண்ணுறேன்ல, நீனு பண்ணு. கடவுளுக்கு மாத்திரமே அஞ்சுங்கள். முதல்ல கடவுளுக்கு மாத்திரமே. உடனே ரோமையர் 12 எடுத்து சொல்லுவாங்க சில பேர், அதிகாரிகளுக்கு பயந்துருங்கள், ஏனென்றால் அதிகாரமே கடவுளால் நியமிக்கப்பட்டது தானே. உனக்கு முதல் வசனத்தை சொல்லுவாங்க, 2வது வசனத்தை சொல்ல மாட்டாங்க. நீ உடனே அந்த வசனம் எங்கே இருக்குது, ஏது நோண்டி எடுத்து நொங்கெடுத்து புரிச்சு கொள்ளணும். நீ முதல்ல ரோமையர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் சொல்லப்படுது, அதிகாரிகளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனென்றால் கடவுளால் தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஒரு வசனம் வருது, அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்கென்றே அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள்னு வருது. நன்மை செய்கிறதுக்காக அந்த அதிகாரத்தை ஒழிய இன்னொருத்தனை பகடி பார்க்கிறதோ உள்ளடி வேலை பார்க்குறதோ வெளியே துரத்துறதுக்கோ இந்த உலகத்துலேயும் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை முதல்ல. அப்போ நீங்கள் அதை வச்சு டிமாண்ட் பண்ணணும். நன்மை செய்கிறதுக்கு தாங்க உங்களுக்கு இந்த அதிகாரம், அழிக்கிறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை ஆழமாக அடுத்தடுத்து வாசிக்கினாதான் உங்களுக்கு முழு உண்மை புலப்படும். இதோ இந்த வசனம் சொல்கிறது, கடல் நீரில் ஒரு துளிதான் இந்த மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கோயிலில் உட்காந்துருக்கவங்களா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். யாராவது இங்கே என்ன ஒலிம்பிக்ஸ் ஓட்டத்துக்கு யாருக்காவது போயிருக்கீங்களா? ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் இல்லை இல்லை. உலக சாதனை யாராவது பண்ணியிருக்கிறீங்களா? ஒருத்தரும் இல்லை. அதையும் தானே நம்ம மக்கள் பண்ணுறாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு ப்ராக்டிஸு, எவ்வளவு தியாகம், அதெல்லாத்தையும் மேற்கொண்டு வெற்றியை பார்க்குறானா இல்லையா? உலகத்தில் கடினமாக உழைப்பவர்கள் ஏராளம். நம்ம எந்த கடின உழைப்பும் செய்யாமல் வெட்டியாக இருக்கிறதுனால தான் கவலையை பற்றி கொள்கிறோம். அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு கடினமாக நம்முடைய ஆத்மத்தை காக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதே கடல் நீரை போன்று இன்னொரு எக்ஸாம்பிளும் சீராக்கு 18 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். கடல் மணலை, கடல் மணலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? போய் பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா கடல் ஒரு பக்கம் இருக்கும், மண் இருக்கும். ஒரு துகள் எடுங்க, இப்படியே நிறையா துகள் எடுத்தோம்னா எத்தனை துகள் சென்னை பீச்சு மெரினா பீச்சில் மட்டும் வரும்னு கணக்கெடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நம்முடைய இந்த மனித வாழ்க்கையானது இந்த ஒரு துகள் போன்றது தான். இதை நீ சரியாக செஞ்சிட்டின்னா மீதம் இருக்கிற துகள் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை அளவு நீ ஒன்று கடவுளோடு கூட இருப்பாய், இல்லைன்னா நரகத்தில் இருப்பாய். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்.
இருக்கிற வாழ்க்கை நாட்களை கடவுளோடு இருப்பதற்கு நீ ஆயத்தமாக, கடவுளின் குரலை கேட்டு நடப்பதற்கு ஆயத்தமாக, நீ கடவுள் குரலை கேட்கிறவர்களோடு நட்புறவாவதற்கு ஆயத்தமாக, கடவுளோடு ஜெபத்தில் இருப்பவர்களோடு நீ குழுக்களில் போய் இணைஞ்சுக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள். முதல்ல அதை விட்டுட்டு, நான் பார்த்துருக்குறேன், எவ்வளவோ கண்ணுக்கு தெரியுங்க இவங்கெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு. அதான் நம்ம நேற்றுக்கு வசனம் பார்த்தோமே, கண்ணுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் கடவுள்கிட்ட வரவே மாட்டாங்க. நம்மளை சுற்றி தான் ஜெப கூட்டங்கள் இருக்குது, ஆனால் அதை தேடி வரமாட்டான், உலகத்தை விடமாட்டான். யாருக்கு நட்டம் சொல்லுங்க? உங்களுக்கு தான் நட்டம், உங்களுக்கு தான் நட்டம். மக்கள் இப்படித்தான் ஆசைகளினால் அலகழிக்கப்படுறாங்க, வீண் பெருமையினால் அலகழிக்கப்படுறாங்க. பிசாசு ஒரு பொந்த வைக்குது, அதில் போய் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் வழியே தெரியாமல் பல வருடங்கள் ஆகுதுங்க, இருட்டுக்குள்ளே சுற்றி அடித்து அவமானப்பட்டு எங்கடா வழி அப்போ தேடுறாங்க. ப்ரேயர்காரவங்க யாராவது இருக்காங்களா? ப்ரேயர்காரவங்க முதலேருந்தே இருக்கிறாங்கங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்தே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் புனிதர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர் அப்படி உங்களை வளர்க்கலை, நீங்களாவது மாறுங்கள், மாறுங்கள். நான் இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசியாக இறையடியார் வருவேன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியவே இல்லை. எங்கே தர்மா இருந்தாங்க? ஃபுல்லாக கோயிலில் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா 7 சர்ச்சுக்கு 50 வருட காலம் கீபோர்டிஸ்டாக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமையான அவரோட ரொம்ப போர் அடிக்கும் எனக்கு. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப 10 வயசில் போனோம்னா, சிங்கப்பூரில் இருந்தாங்க, 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு 6 மணிக்கு ஒரு பூசை, 8 மணிக்கு ஒரு பூசை, 10 மணிக்கு ஒரு பூசை, 3 மணிக்கு ஒரு பூசை, 5 மணிக்கு ஒரு பூசை, 7 மணிக்கு 9 மணி, இப்படி இத்தனை பூசைக்கு போவார். அவரோட சேர்ந்து நம்மளும் காரில் டுங்குன்னு ஓடிட்டே இருக்கணும். 7 பூசையை பார்த்துட்டு வந்துட்டு, உலக வாழ்க்கை தான். நான் கேட்குற கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னால் நீ வீணாக பேசுகிற, நீ ரொம்ப பேசுகிற, நீனு என்னை சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்க, இதை மைக்கு பிடிச்சி பேசுகிற மாதிரி நீ பேசாதா, ஏய் அப்படின்லாம் அப்படி பேசுனேன், இந்த கை நீட்டி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, இந்த மைக்கில் பேசுகிற மாதிரியே பேசாத, கொஞ்சம் அடக்கி பேசு அப்படின்வாங்க. ஆனால் கடவுளை என்னை அப்படி தான் உருவாக்குனார். நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே அவங்கள்ட்ட பதில் கிடையாது. நான் பின்னாளில் கடவுளை பார்த்து ஒரு போதகராக மாறினது அவங்களுக்கு அற்ற ஷாக்கு. இவ்வளவுக்கு என் பெற்றோர் கோயிலில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கிறோம். தன் பிள்ளைக்கு கடவுளை என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னே தெரியாமல் கோயிலில் என்ன பாட்டு கேட்க வேண்டியிருக்கப்ப, 24 மணி நேரம் என்ன பாட்டு? கடவுளோட இணையவே இல்லை. அப்போ அதானே அர்த்தம். இணைஞ்சிருந்தா ஆவியானவர் சொல்லியிருப்பார்ல. அவர் சொல்றதை கேட்கறதே இல்லை, கேட்கறதுக்கு நம்ம பழக்கப்படவே இல்லை. ஒருத்தரோட பழகிறதுங்கிறது வேற, உறவு வச்சுக்கிறதுங்கிறது வேற, அவரை எனக்கு தெரியுங்கிறது வேற. நீங்க சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த பாதை எங்க கொண்டு போய் விடும்னு உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், அது வேற பாதையில் கொண்டு போய் விடும். உங்களுக்கு கடவுள் மேல் அச்சம் வர வேண்டும், பயம் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது காரியங்கள். இன்னைக்கு மதியானத்துக்கு நிறைய பேர் சாட்சி வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கலாம். அப்போ நம்மளும் கடவுள்கிட்ட போகணும், அது வராது. என் வீட்டு சூழ்நிலைங்க. ஒரு முறை ஒரு சர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுனேன், உங்கள் பிள்ளைகளை உங்களால் வளர்க்க முடியல இந்த காலகட்டத்தில், கொண்டு வந்து ஊழியத்திலேயாவது விடுங்க. இந்த பிள்ளைகள்லாம் எங்கிட்ட சீரழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பெற்றோர்லாம் எனக்கு வேணவே வேணான்னு வந்து விட்டுட்டு போன பிள்ளைங்க தான் பாதிங்க. என்னால் சமாளிக்க முடியல, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க நான் சொன்னால் கேட்கும், உடனே கேட்கும். நல்ல பிள்ளைகளாக தான் இருக்குது, என்கிட்ட என் பார்வையில் நல்லா தான் இருக்குதுங்க. அப்போ ஒரு சர்ச்சில் நான் அவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு திறமை இருந்தாலும் சரி இல்லாட்டினும் சரி கடவுள்கிட்ட கொடுங்கன்றேன். ஒரு அம்மா வந்து பூசையெல்லாம் முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் வாங்க வர்றப்ப சொல்கிறாங்க, என் பிள்ளை அப்படி தான் பாட்டு பாடும். சரிம்மா, ஸ்கூலில் கொயர்லாம் இருக்குது சிஸ்டர். நான் நினச்சேன் ஒரு வேளை பாடுறதுக்கு அனுப்ப போகிறாங்க போல இருக்குது. சரி அப்போ அனுப்புங்க. இப்போ தான் சிஸ்டர் 9th படிக்குது, அது வந்து 10th நல்ல மார்க் வாங்கணும் சிஸ்டர். சரி, அப்புறம்
சொல்லுங்கள், நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க. அப்புறம் +2 படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அப்புறம் காலேஜுக்கு போகணும், அதுக்கு நேரமே இருக்காது. அப்புறம் ஒரு வேலையை தேடணும், அது எங்கே போய் வேலை தேடுதோ தெரியல சிஸ்டர். அப்புறம் கல்யாணம் பண்ணோம், வீட்டுக்காரர் விட மாட்டார் சிஸ்டர். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு அந்த அம்மா என்கிட்ட வந்துச்சு? இதையும் தைரியமாக எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லாமலே போயிருக்கலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும், நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குல்ல. உன் முட்டாள்தனத்தை தானே நீ வெளியே கொட்டிக்கிட்டே இருக்கிற. அதிக பேச்சு முட்டாள்தனம். யாருக்கு இங்கே அறிவு இருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் ரொம்ப பேசுகிறாங்க சில பேர், வளவளன்னு என்னத்தையா பேசுகிறாங்க. அவ்வளோத்தையும் கழிச்சு எடுத்திங்கன்னா 95% குப்பைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் எவ்ரிதிங் ரெக்கார்டட். திரும்பி சொல்கிறேன்ல, ரொம்ப பேசுகிறவங்க தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. முட்டாள்தனமாக தான் நான் பேசுகிறேன்னு என் மொட்டாட்டி சொல்லுது, என் புருஷன் சொல்கிறான்னா ரொம்ப குறைச்சிரு, தேவையே இல்லை அந்த பேச்சு. அந்த அம்மா பேசுகிற எனக்கு கடுப்பாக தான் வந்துச்சு. இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல, இனி வராமே இருந்திருக்கலாம். நீ ஏன் முன்னாடி வேற சொல்கிற? ஆண்டவரா என் பக்கத்தில் யார் என்ன சொல்கிறாங்க, ஜபக்கரத்துக்குள்ள சொல்லலாம், அவங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம். அவர் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு. யாருக்கு முன்னாடி பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கு பாருன்னு நினச்சேன் நான். ரொம்பவோ உலக ரீதியாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க நினைக்கிறீர்கள். 10, 12 அப்படியே கணக்கு போடுறீங்க. காலேஜ் போனவொன்னே உங்கள் பிள்ளை எவன் கூடயாவது ஓடிடுது. 10 வருஷம் கழிச்சு எங்கள் நம்பரை தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணுறாங்க. சகோதரி, என்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீ பிரைம் மினிஸ்டர், உன்னையே தான் நான் நினச்சிட்டே இருக்கிறேன். யாருமா, யாருன்னு சொல்லுங்கள். யாருன்னே சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஃபோனை போட்டு. சகோதரி, என்ன ஞாபகம் இருக்கா? அட எந்த ஊருமா? முதல்ல நான் வாரம் ஒரு ஊரில் நிற்கிறேன். எப்படி என் பொறுமையை சோதிச்சு சிஸ்டராகவே இருக்க விட மாட்டாங்க. ஏம்மா எந்த ஊருமா? எவ்வளோ நேரங்க நான் பொறுமையாக கேட்பேன். எந்த ஊருன்னு சொல்லுங்கள். எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? பேரை சொல்லுங்கள். ஞாபகம் இருக்காது, நிறைய பேரை சந்திக்கிறேன். சொல்லுங்கள், உங்கள் மேட்ரை சொல்லுங்கள். இல்லைங்க, ரொம்ப நேரம் நின்று சொன்னேன்ல. இவங்க ஞாபகப்படுத்துவாங்க பாருங்கள், அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஓ, நீ தானே அந்த குயில், வா மாட்டியிருப்பேன், அதனால் இப்போ வந்திருக்கிற 10 வருஷம் கழிச்சு. என்ன பிரச்சனை? அதான் சிஸ்டர், என் பொண்ணு ஒருத்தனோட ஓடி போச்சு சிஸ்டர். போயிடுச்சுல, இனிமேலாம் துரத்தி பிடிக்கிற வேலையில் என்னால் பண்ண முடியாது. நான் என்ன போலீஸா என்ன? அன்றைக்கே வந்து சேர்த்துருக்கலாம்ல. அதான் சிஸ்டர், இன்றைக்கி தான் திடீர்னு தோணுச்சு. அன்றைக்கே இந்த ஊழியத்தில் தள்ளி விட்டுருந்தா அது சரியாக இருந்துருக்கும் போல இருக்குது. கடைசியில் இப்படி ஓடி போயிடுச்சு. அப்போவும் உணர்வே இருக்காது நிறைய பேத்துக்கு. சிஸ்டர், இப்போ என்ன பண்ணலாம் சிஸ்டர்? நீ நிம்மதியாரு, அதுவும் நிம்மதியாக இருக்கும். உங்ககிட்ட பிச்சை அடித்து அது ஓடிடுச்சு. அது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீனும் பேசாமல் வச்சிரு. ஒன்றுமே பண்ண முடியாது. டெட்டில் கொண்டு போய் விடுறதும் பெற்றோர் தான். பிள்ளைகளோட பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர் தான். உங்களில் இப்போ ஒரு 10-20 பேருக்காரு உள்ள எரியும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க என்ன அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஸ்ட்ரிக்டாக தான் பிடிச்சி பார்க்குறேன். எப்படி எதிர்த்து பேசுகிறாங்க தெரியுமா? எவ்வளோ மறைச்சு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நினைக்கிறீங்கள? உங்களுக்கும் பதில் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க. பேரண்ட்ஸ்னால் என்ன? 3 வேளை சாப்பாடு போடுவீங்க. 10 ரூபாய்க்கு டிஃபன் கேட்டால் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. ஒரு சின்ன கார் கேட்டால் பெரிய காரை தூக்கிட்டு வந்து கொடுப்பீங்க. அளவுக்கு அதிகமாக என்னத்தையாவது பொருளும் பொண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. துணி, படிப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க. நல்ல பேரண்ட்ஸ், ரைட்டுங்களா? இது புரியுதா நான் சொல்கிறது? பேரண்ட்ஸாக தான் நல்லா தான் இருக்கிறீங்க. யாரையுமே இங்கே குறை சொல்ல முடியாது. தான் பெற்ற பிள்ளைக்கு நல்லதாக செய்யணும் அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. சில சமயம் கோவப்பட்டாலும் அடித்தாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த எண்ணம் இருக்குது. ஆனால் பேரண்டிங்னு ஒன்று இருக்குது. பெற்றோராக இருப்பது வேற, பெற்றோராக இருந்து பிள்ளைகளை வழி நடத்துவது வேற. அதில் தான் எல்லாரும் இங்கே 0. பேரண்டிங் 0. அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஓப்பனாக இல்லை. நீங்கள் அதுகளுக்கு அராஜகம் பண்ணுறீங்க.
நீங்கள் நினச்சதா அதுக்கு செய்யணும்னு நடத்துகிறீங்க. பிள்ளைகள் நிறையா தடவை உங்களை பார்த்து கையை காமிச்சு கேட்கலையா, உனக்கு அறிவே இல்லை, நீ தப்பு தப்பாக செய்கிற, நீ ஏன் இப்படி பேசுகிற, கேட்குதா இல்லையா? அவங்க பிள்ளைங்க கேட்குதுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்குதுங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு கூத்து நடக்கும். உங்கள் எல்லாத்த விட எங்கள் வீட்டில் தான் அதிக கூத்து நடக்குங்க. ஒரு தடவை என் பையனும் என் வீட்டுக்காரரும், என் பையன் இப்போ காலேஜெலாம் படிக்கிறான், 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தோன்னே உள்ள ஒரே சண்டை. என் வீட்டுக்காரரு வேண்டாததெல்லாம் செய்வார், அதனால் இவன் தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பஞ்சாயத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும் அதுக்குள்ளே. அதனால் என் பையன், நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போயிடு, நீ, ஏன்னா நான் கேட்டேன்னா பயங்கர டென்ஷன் போயிடுவேன்னு. ஒரு நாள் ரொம்ப சத்தம், நான் அப்புறம் போய் பஞ்சாயத்து பண்ணேன், என்ன தான் நடக்குன்னு சொல்லு. இல்லை இன்றைக்கி நான் உனக்கு சொல்லியே ஆகணும், நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னா. என்ன நடந்துச்சு? டெய்லி இவரும் நானும் அங்கே போகிறோமா, அந்த தெருமுக்கில் போனால் போலீஸ்காரருக்கு 50 ரூபா எடுத்து வச்சுட்டு இவர் 50 ரூபா கொடுக்குறாரு, டெய்லி கொடுக்குறாரு அப்படின்னா. நான் அவனே வந்து, நீ எதுக்கு டெய்லி கொடுக்குறப்பா, எதுக்கு கொடுக்குறேன்னு ஏன்னு கேளு. சொல்லுப்பா என்ன? ஹெல்மெட்டை போடலாம்ல, இவர் ஹெல்மெட்டு போடுறதில்ல, 2 நாளும் இப்படி கொடுத்தாரு. நான் சொன்னேன் ஹெல்மெட்டை மாட்டுன்னு சொல்கிறேன், இவர் வந்து 50 ரூபா கொடுக்கலான்டா அப்படி சொல்கிறாரு. நான் எப்படியே பார்த்தேன், நீ இன்னும் லூஸா, ஏன் நீ இன்னும் பாதி தான் கேட்டிருக்க அப்படின்னா. இன்னும் பாதி தானே, மிச்சம் என்னன்னு. அந்த ஹெல்மெட்டை டெய்லி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டே போய் அவங்ககிட்ட 50 ரூபா கொடுக்குறாரு. இவர் அதை போடவே மாட்டேங்கிறாரு, ஆனால் சும்மா தூக்கிட்டு வர. நான் திட்டுறேன்னா 2 நாளாக இப்போ முன்னாடி உட்காந்துக்குது அது, திரும்பியும் இன்றைக்கும் முன்னாடி வச்சுட்டு 50 ரூபா கொடுத்தாரு இவர். நிஜமாக நடந்துச்சே வீட்டில். நான் எந்த பக்கமே முட்டுறதுன்னே எனக்கு தெரில. நான் சொன்னேன், அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. இந்த மூளை எப்படி வேலை செய்யுது எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு மூளை இப்படி தான் வேலை செய்யுது. நீ சொன்னபடி நான் ஹெல்மெட்டை வச்சுட்டேன் பாரு, எங்கே வச்ச, உன்னை மடியிலையா ஹெல்மெட்டை கேட்க சொன்னாங்க, அது கூட தெரியாது பேரண்ட்ஸ் இன்றைக்கி எக்கச்சக்கம். அதனால தான் அதுக்கு சொல்லுங்க, நீ ஒரு முட்டாளாக இருக்கிற, உனக்கு சயின்ஸு தெரில, உனக்கு டெக்னாலஜி தெரில, உனக்கு ஃபோனை பார்த்து உன்னை சொல்ல தெரில, உனக்கு லொக்கேஷன் மேப்பு போட தெரில, நீ ஏன் கற்றுக்க மாட்டேங்கிற, நீ ஏன் வளர மாட்டேங்கிற. இந்த டென்ஷன் தான் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கும் பேரண்டிங்க்கும் நடக்கிற விஷயங்கள். கற்றுக்கொள்ளுங்கள் பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு எப்படிதுன்னு கற்றுக்கொள்ளுங்க. அந்த வயசு 25 வருஷம் கேப்பு, அந்த வயசுக்கிட்ட போய் நீங்க நினைக்கிறத எதிர்பார்க்கிறீங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜவாப்தாரி. உண்மை, வேற யாருக்காகவோ நீங்க கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காண்பிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான், வேற யாரோட பொறுப்பும் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வரலாம், குடிகாரன் ஆகுதுங்க, ட்ரக் அடிக்ட் ஆகுதுங்க, ஓடி போகுதுங்க, கீழ்ப்படியாமல் இருக்குதுங்க. பொறுமையாக இருந்து கையாள வேண்டும். எவ்வளோ சிஸ்டர் பொறுமையாக இருக்கிறது? சீராக் 18:11 எவ்வளவு பொறுமையாக இருக்குதுன்னு பதில் சொல்லி தருகிறது. சீராக் 18:11-12 சொல்கிறது, இதனால் தான் ஆண்டவர் நம்ம எல்லார் மேலேயும் பொறுமையுடன் இருக்கிறார். நமக்கு நம்ம பிள்ளைங்க முட்டாளு, கடவுளுக்கு நம்ம முட்டாளு. புரியுதுங்களா? 25 வயசு கேப்புனால நம்ம அறிவாளி கிடையாது. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசுகளின் போராட்டம் எது, மனிதர்களுடைய உள்ளடி எது, அவனுங்களோட பலவீனம் எது, நம்மளை எங்கே கவுக்க போகிறாங்க. பெரியவங்களாக இருந்தாலுமே நம்மளும் தோற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த உலகத்தில். நம்ம நிறைய காயப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களும் காயப்படத்தான் செய்யும். அதனால் நான் 25 வருஷம் மூத்ததுனால நீ எனக்கு அடிபடிஞ்சு நட, நீ அடிமை, அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குதே. நமக்கு தானே புரிதல் லேட் ஆகுது. நம்ம இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல பொறுமையாக தான் நடந்து கொள்ளணும் நம்ம பிள்ளைகள்கிட்ட. எவ்வளவு உச்சத்தில் போனாலும் நீங்கள் பொறுமையை காத்து தான் நடத்தணும், வேற வழியே கிடையாது. உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள். இதனால் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படத்தான் செய்கிறாங்கன்னு ஆண்டவர் நம் மீது பொறுமையுடன் இருக்கிறார். தம் இரக்கத்தை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா நம்ம நேரம் அடி வாங்கியிருப்பாங்க.
கடவுள் நம்மக்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். அந்த பொறுமையை நாமும் நம் பிள்ளைகளிடத்துல காமிக்க வேண்டும். நாம் இறங்கத்தக்கவர்கள், அழிவுக்குரியவர்கள் என்று அவர் கண்டறிகிறார். நம்ம அழிவுக்குரியவர்கள், சீக்கிரமாக உடஞ்சி போயிடுறவங்க அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் நம்மை மிகுதியாகவே மன்னிக்கிறார். இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் யார் மீதாவது அதிக கசப்பு இருந்துச்சுன்னா, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸாக இருக்கலாம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப நாளாக பேசாமல் இருப்பீங்க, கசந்து போயிருப்பீங்க. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆண்டவருக்கு முன்னாடி இன்றைக்கி வரப்போகிறோம். கடவுள் என்னை மன்னிக்கணும்னா நான் அவங்கள மன்னிக்கணும். கடவுள் எனக்கு இரக்கம் காட்டணும்னா நான் அவங்களுக்கு இரக்கம் காட்டணும். ஏங்க, சொந்த பிள்ளைங்க மேலே நீங்கள் எதிராக நின்று நீங்கள் எதையுமே சாதிக்கவே முடியாதுங்க. நீங்கள் பரலோகம் போக முடியாது, முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் பெற்றோர் என்னை மதிக்காமல் நீ பரலோகம் போக முடியாது. உன் சகோதர சகோதரிகள்கிட்ட நீ மன்னிப்பு காட்டலைன்னா நீ பரலோகம் போக முடியாது. அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அப்புறம் செய்தி கேட்க வர்றது? சிலபஸ் வசனம் என்ன சொல்கிறது? வசனம் இதை தான் சொல்லுது, உங்களை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாதொருவர்கிட்டையும் பிரச்சனைக்கு நிற்காதீங்க, மன்னிச்சு விடுங்க, மனசுலேருந்து மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். பேச வராங்களா பேசுங்க, பேசலையா கிறிஸ்மஸ் அன்னைக்காவது கூப்பிட்டு பேசுங்க எல்லாருக்கிட்டையும், ஒன்று குறைவுபட மாட்டீங்க. அதை தாண்ட தெரிச்சவன் தான் கிறிஸ்தவன், அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். இல்லை அவங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க அதனால என்னால் முடியாது, உட்காரு அப்படியே இரு. யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, சாய்ஸஸ் இருக்கு. நீ மன்னிக்காத, உள்ளடி வேலையெல்லாம் பாரு, கோபத்தோட இரு, வன்மத்தோட இரு, எல்லா வேலையும் செய்ய. ஓ முடிவு இறங்கத்தக்கது, அழிவு. அதனால் நம்ம தான் மாறணும். கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க, தாழ்மை வேணும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தாழ்மை வேணும். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வசனம். என்னோட என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, அவமானமாக இருந்தாலும் சரி, மனுஷர்கள் பக்கத்தில் இருந்தவங்க கைவிட்டு போயிருப்பான், இவங்களா அப்படி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் அடித்த நேரமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்தில் நான் கிராப் பண்ணி எனக்குள்ளே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற வசனம் வந்து உண்மை தானே, யாரையுமே நம்ப முடியாது, கடவுள் தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். அவர் இருக்கார்ல, அவர் உன்னை விட்டு போலையே. அவருடைய வசனம் வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்று சொல்லுகிறது. அதை நான் நம்புகிறேன். நான் அவர் இருக்காருன்னு நம்புகிறேன். எனக்கு கடவுள் மேல் உள்ள அச்சமும் இருக்கணும். புரியுதுங்களா? அச்சமும் இருக்கணும். அந்த உறவு இருந்தால் கடவுளை என் கூட இருப்பார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போது உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் இந்த உலக வாழ்க்கையில்? இவங்களுக்கு இவங்க பையன்தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே நினைக்கிறோம், உடனே ஒரு ஃபோனை போடுறோம், என்னப்பா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, சரி. அப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது நம்ம வாழ்க்கையில், உடனே யாருக்கு கூப்பிட்டு சொல்கிறோம்? அவங்கள தான் கூப்பிடுவோம். ஏய் என்னென்ன இப்படி நடந்து போச்சு தெரியுமா உனக்கு அப்படி சொல்கிறது. கிறிஸ்மஸ் கிடக்க 2 மாதம் ஃபோனை போட்டு, நீ வருவியா, கிறிஸ்மஸ்க்கு வரியா வரலையா, உனக்கு சட்டை எடுத்தாச்சா இல்லையா, கேட்குறோமா இல்லையா? எல்லாத்தையும் ஒருவர் கூடவே நம்ம பகிர்ந்துட்டே இருப்போம். ஒருவேளை அவங்க 2-3 நாள் நமக்கு வந்து ஒரு ஃபோனே போடலை, பார்க்கல, ஒரு வாரம் ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப கவலைப்படுறோம். என்ன ஆச்சு, ஏன் நீ வரல, ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீ வா, இல்லாட்டி நான் வந்து பார்க்கட்டா அப்படி சொல்கிறோம். இதுதாங்க ஒரு உறவு. இதை போன்று உங்களுக்கு கடவுள்கிட்ட இருக்கா? எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் செக் பாயிண்ட்டு. நீங்கள் யாரோ ஒருத்தரோட இந்த உலகத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. உலகத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டான உறவு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பொதுவானது ஃப்ரெண்ட்ஸா? அம்மா, எல்லாருக்கும் அம்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்குன்னு நீ நினைக்கிற? அதான் அது ஒரு போர்ஷன்.
பாதி பேருக்கு அம்மாவோட ஒத்து வர்றது இல்லை. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இல்லை. வேற அதிகபட்சமான ஜென்ரலாக விடுங்க, அதிகபட்சமான ஒத்து போகிற அன்புன்னு ஒன்று இருக்கும்ல, அது எங்கே இருக்கோ? லவ்வர்ஸ் கிட்ட இருக்குங்க. இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். கண்ணு முடிச்சாலே குட் மார்னிங் டார்லிங், ஸ்வீட்டி குட் மார்னிங், இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட போகிறேன், ப்ளூவா? நீ அவன் ஒரு பக்கம் இருப்பான், நானும் ப்ளூ போட்டு திரியிறேன் இந்த பக்கமாக. அப்படியே நடக்க நான் டீ குடிச்சிட்டேன், நான் காப்பி குடிச்சிட்டேன், நான் பாத்ரூம் போயிட்டேன், நான் வெளியே வந்துட்டேன், நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், நம்ம சாயங்காலம் எங்கேயாவது போவோம், ரைட்டு. பார்த்து எங்கள் அம்மா கதவை தட்டுறா, ஒழிச்சு வச்சுக்க, நீனும் ஒழிச்சு வச்சுக்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பிரதாபம் பண்ணுறது, அந்த எண்ணங்கள் ஒன்றா ஓடிக்கிட்டே இருக்கும். எது வர? பிச்சுக்கிறது வர. அதுதாங்க பெஸ்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அது யோசிக்கவே முடியாது. அது என்ன வேணாலும் செய்யும். இந்த சனிக்கிழமை நீ ஊர்லேருந்து வரியா எனக்காக, இன்றைக்கி பரிச்சை இருக்குது, பங்க் அடித்தாலும் பரவாயில்ல நான் வர்றேன், அதெல்லாம் சொல்ல வைக்கும். வீர சாகசங்கள்லாம் செய்ய வைக்கும். எதுனாலும் கொடுக்கும், எதுனாலும் வாங்கிக்கிறோம், எதுனாலும் சந்தோஷம். 2 நாள் பேசலைன்னா கூட உடனே அது பெரிய இஷ்யூவாக்கி, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எனக்கு மனசே சரியில்லை, நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், நீ என்கிட்ட பேசு. அதெல்லாம் அந்த பீரியடில் ஓடும். இன்றைக்கி அது ஒரு வயசில் நடக்கும், ரைட்டுங்களா? நான் இன்னசென்ட்டாக பிள்ளைகள் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற லவ்வை சொல்கிறேன், ரைட்டா? பெருசுகள்லாம் படுபவரம், பொட்டாட்டி எப்படி ஏமாத்துறது, புருஷனை எப்படி ஏமாத்துறது, பிள்ளைய கொல்றது, இன்றைக்கி ரொம்ப கேவலங்க. அது சொல்ல முடியல, அதெல்லாம் இன்றைக்கி கேவலமாக ஆயிடுச்சு. அது இந்த அன்புறவு ஒரு ஆள் இப்போ 2 பேருமே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விடுவாங்களான்னு தெரியல, இல்லை நான் உயிரே கொடுத்து உங்கள் அம்மா அப்பாட்ட பொண்ணு கேட்பேன், நானும் வீட்டை விட்டு ஓடி வந்துடுவேன், நான் அப்படி தான் இருப்பேன், 2 பேரும் இப்படி இருப்போம், அப்படியே 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் வருது. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா இருக்கும், ஏய் அந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் நீ பழகிறது எனக்கு இஷ்டம் இல்லை, நம்ம ஜாதி இல்லை, நமக்கேற்ற அந்தஸ்து இல்லை, தொடாத, நாங்கள் பண்ணித்தர மாட்டோம், உனக்கு வேறு பொண்ணை பார்க்குறோம். இதை சொல்லும்பொழுது ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ட் ஆகிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் நம்ம கூட துணையாய் நிற்கிறவங்க மத்தியிலையும் கரப்டட் திங்ஸ் நடக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடந்தாலும் நடக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் ரொம்ப துன்பப்படுவீங்க. நடக்கும். ஒரு ஆள் அப்படியே நடந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற ஆள் எப்படி இருக்கும்னா அதே அன்போடு இருக்கும். இவங்க துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. டக்குன்னு இன்னொரு இடம், ஏன்னா கொஞ்சம் நாளாகவே அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா சொல்கிற பொண்ணை பார்ப்பாங்க, அப்படி சொல்லி போயிடுவாங்கங்க. ஒரு ஆள் நின்றும், அந்த நின்ன ஆள் தாண்டவே முடியாமல் நிற்கும். அதே துக்கத்தில் இருக்கும். நான் எவ்வளவு அன்பு காமிச்சேன், ஏன் எனக்கு இப்படி, எவ்வளவு அன்பு காமிச்சேன், எப்படி அப்படி செய்ய போச்சு, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது. 101 1,01,000 கேள்விகள் இந்த ஆள் கேட்கும். இதை போல் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதை போல் நீங்கள் உள்ளடி வேலையும் செஞ்சுருப்பீங்க யாருக்காவது. இதுவும் இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம கழட்டி விட்ட ஆளுகளும் நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை கழட்டி விடலையா நம்ம படித்த காலத்துலேருந்து? நம்மளும் இந்த வேலை செய்கிறோம். ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கசின்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம கழட்டி விடலையா? இன்றைக்கி நம்ம பேசாமல் போகலையா? நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது நம்ம கழட்டலையா? நம்மளும் தான் செஞ்சிட்ருக்கோம். மனிதர்களை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் அதே லெவலில் இல்லாமல் இறங்கும் பொழுதே பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியணும். ஒன்று, இவங்க தான் வாழ்க்கைக்கு வேணும்னா சரணாகதி அடைஞ்சாவது இந்த உறவை தக்க வைக்க பார்க்கணும். ஆரம்பத்திலே செய்யணும். அதை இல்லை இது கலட போகுதுன்னா நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னா நீங்கள் பாட்டுக்கு விட்டுற வேண்டியதான். திடமாகி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இல்லாட்டி ஏமாந்துட்டு இல்லாட்டி ஏமாற்றிட்டு எல்லாரும் உலகத்தில் நல்லவேன்னு சொன்னால் எப்படிங்க அது? இந்த பக்கம் ஏமாந்ததும் இருக்குது, ஏமாத்துனதும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏமாத்துனதும் இருக்குது, ஏமாந்ததும் இருக்குது. ரெண்டையும் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, நம்ம கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு கேட்டால் எப்படி? பரிசுத்தமாகுங்கள். பிரச்சனை என்னன்னா பரிசுத்தம் இல்லை, அதனால் இந்த புலம்பல்களை பண்ணிகிட்ருக்கீங்க.
இதெல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்துக்கான காரியத்தை ஆயத்தப்படுத்து. நேரம் குறைவாக இருக்கிறதே, பிள்ளைகள் சோர்வரும் பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அட விட்டு கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார், உனக்கானது வந்துகிட்டே இருக்க போது பாரு, உனக்கானது இப்போ வெகு விரைவில் இருக்குது, அது நடக்க போது பாரு, கடவுளை என்ன சும்மா விட்டுருவாரா? அந்த நம்பிக்கை எடுத்துகிட்டே பேசுங்க. என்ன நேரத்தாலும் நன்றி செலுத்திக்கிட்டே இரு. நீ அவரை ஆராதனை செய்ய கிளம்பு, முதல்ல அவரை பற்றி பிடி. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன நேர்ந்தாலும் சரி, ரொம்ப தளர்ச்சி ஆயிட்டாலும் கூட நான் உடனே ரிவைவ் ஆவேன். அடப்பா, மனுஷன்னா அப்படி தான் செய்வாங்க. எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் நான் தட்டி விட்டு கிளம்பி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். அவர்கிட்டயே நீ நில்லு, அவரை நீ ப்ரைஸ் பண்ணு, அவர் நல்லவர் என்று சொல்லு. ஹீ இஸ் ஆல்வேஸ் குட். அவ்வளோதான். காட் இஸ் ஆல்வேஸ், சத்தமா, காட் இஸ் ஆல்வேஸ் குட். அவர் தீமை செய்பவரே அல்ல. முதல்ல காட் இஸ் ஆல்வேஸ் குட். அவர் எப்படி எனக்கு தீமை செய்வார்? பரிபூர்ண தேவன், பராக்கிரமமாக இருக்கிற தேவன். அவர் எப்பொழுதும் நன்மையே செய்வார். இதை உள்ளத்தில் நிறுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்கள் நம்பாமல் நடுவில் ரொம்ப புலம்பி தள்ளுறது தாங்க உங்களுக்கான நல்ல காரியங்கள் வராமலேயே தள்ளி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் உள்ளத்துக்கு, உங்களுடைய பரிசுத்தத்திற்கு, பரலோகத்தை நோக்கின பயணத்திற்கு நிறைய வெளிப்படாமல் இருந்த மறைப்பொருட்களை உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம கடைசி வசனத்தில் பார்க்குறோம், இதை பார்ப்பதற்கு கண்ணுக்கு புலப்படவும் இல்லை, செவிக்கு எட்டவும் இல்லை. நிறைய பேருக்கு கேட்கல, புரியலை. ஏன் அப்படின்னா அதை தொடர்ந்து வருகிற வசனத்தில் பதில் இருக்கிறது. இதை கடவுள் தூய ஆவியானவரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆராய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபை கடவுள் 3 நபராய் இருக்கிறார் என்று நமக்கு விளக்கப்படுகிறது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்பது கடவுளின் ஆவி. கடவுள் என்ன நினைக்கிறார்? தந்தை கடவுள் என்ன நினைக்கிறாரு? இயேசு எதை செயல்படுத்த போகிறார்? இந்த ரெண்டையுமே ஆவியானவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இவர் இதை நோக்கி தான் போகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஆவியானவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது. இப்போ அந்த ஆவியானவர் உங்களோட உறவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவார். ஆமென். ஆனால் இயேசுவின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, தந்தை தான் எல்லாத்துக்கும் மேலே, இப்படி தெரிஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த எதிர்நோக்கு நம்பிக்கை அதிகமாக ஏற்படாது. அதே ஆவியானவர், கடவுளின் ஆவி, அந்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வந்தாதான் நமக்கும் கடவுளுக்கும் இணைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை பயப்படாத, கடவுள் உனக்கு செய்வார், இந்த காலத்தில் செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு ஸ்ட்ராங்காக எப்போ ஆகுது? எப்போ அவர் பேசுகிறது நமக்கு கேட்குது, அவர் சுத்தத்தின்படி நம்ம எப்போ செயல்படுவோன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார், எப்போ நம்மக்கிட்டேருந்து வெளியேறுவார்? நீ பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் இந்த உலகத்தின் பிரகாரமாக நீ முகஸ்துதி பண்ண கிளம்புனா, நீ பதவி ஆசைகளுக்கு அடிதடி போட்டினா, தாவீது அரசன் கூட பெத்ஷீபாவை தனக்குள்ளே வச்சுக்கணுன்னா அவன் புருஷனை கொலை பண்ணணும்னு அவன் ஒரு முடிவெடுத்தான். போருக்கு அனுப்பி சாகடிச்சான். இவ்வளவுக்கும் அந்த அதிகாரம் அவனுக்கு இருந்தது. அரசர் செய்யலாம் தான். அவன் அதிகாரத்தை கொடுத்தான். அவனை தூக்கி முன்னாடி போடு, போருக்கு அனுப்புனா, முன்னாடி வை, அவனை சாகடின்னா, இது எல்லாத்துக்குமே அரசருக்கு அதிகாரம் இருந்தது. அதில் தப்பு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கடவுளை உள்ளத்திலே ஆய்ந்து அறிந்தார். எதுக்கு நீ அவனை சாகடிக்கிற? அவன் பொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு. அது தப்பு இல்லை. சும்மா இருக்கிற ஒரு குடும்பத்தை நீ கெடுத்தில்ல, அவளோட புருஷனை இப்போ நீ எதுக்கு கொலை பண்ண? அதுக்கு அதைத்தான் தவறு என்று கடவுள் கண்டித்தார்.
வெளியில் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் ஆவியானவர் வரமாட்டார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிற்க மாட்டார். நீங்கள் அபிஷேகம் பெறலாம், சமயத்தில் அனுபவங்களை பெறலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க இப்பெல்லாம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வெளியேறிடுவார். இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஜெப வேளையில் முழங்கால் படிட்டு உங்களோட பழைய குணங்கள் எதுவாக இருந்தாலும், நானாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுருக்கிறேன், அந்த குணத்தெல்லாம் நான் மாற்றுறேன், வெதுவெதுப்பாக இல்லாமல் அனலுள்ள ஒரு கிறிஸ்தவத்துக்கு நான் வரேன் சுவாமி, என்னுடைய துக்கங்களை எல்லாம் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வரலாமா? முழங்கால் படியிடுவோம். எல்லோரும் கண்களை மூடி எல்லோரும் கண்களை மூடலாமா? சேர்த்து கொள்வீரா, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. கண்களை மூடி நாம் இத்தனை நாளும் ஆண்டவரிடத்துல எப்படி இருந்தோம்? ஒரு இறை வார்த்தை இன்னும் அறியாம, வேத வசனத்தை அறிச்சு கொள்ளாம, கடவுளை பற்றிய அறிவை நாம வளர்த்து கொள்ளாம நாம இந்த உலகத்தின் போக்கில் இருந்திருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட வாங்க இந்த வேளையில, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறும்படி உம்முடைய அன்பும் ஆசீரும் இந்த வேளையில எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்காய், நம்மோடு பேசுவதற்காய், நம்மை ஆசீர்வதிப்பதற்காய் இப்போ நம்ம பக்கத்தில் வரப்போறாரு. இது ஆண்டவரே நீர் வாரும், என் உள்ளத்திற்கு நீர் வாரும் என்று சொல்லி கூப்பிடுவோம். எல்லோரும் நற்கருணையில் இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது வணங்கி கொள்ளலாமா? ஆண்டவரே, உண்மையிலும் உண்மையாக நீர் ஒருவரே ஆண்டவர். நான் யோசேப்பை போல் இல்லாமல், நோவாவை போல் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் ரீதியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. கடவுள் நமக்கு உதாரணமாய் விட்டு சென்றிருக்கிற நபர்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கும் நமக்கு நிறைய புனிதர்களை சாட்சியப்படுத்த திருச்சபை வைத்திருக்கிறது. அவங்கள எல்லாரையும் நம்ம பார்க்காம நம்ம உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமே. நானாகவே வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வரலாமா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா.
ரொம்ப நாள்பட்ட துக்கத்தோட இந்த இடத்துல வந்திருப்பவர்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். உங்க வீட்டில் ஒரு துன்பகரமான காரியம் நடந்திருக்கலாம், ஒரு பெரிய இழப்பு நேரிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய அவமானம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், மறக்க முடியாதபடி ஒரு காயம் உங்க உள்ளத்துல யாரோ கொடுத்திருக்கலாம், மன்னிக்கவே முடியாதபடி உங்களுடைய இருதயத்தை யாராவது நொறுக்கி இருக்கலாம். பல நாட்கள், வருடங்களா நீங்க அதை சுமந்து வலியோட நீங்க திரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க ஆண்டவர் தயாராக இருக்கிற பொழுது நாம் அவர்களை மன்னிக்கணும். அவர்களும் மனுஷங்க தான், தவறு செய்யக்கூடியவங்க தான். தெரியாம செஞ்சிருக்கலாம், இல்லை தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் அவங்களும் ஒரு நாள் திருந்துவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதோ நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த பிரச்சனைகள், அந்த கலக்கத்தை கொடுத்த காரியங்கள், அந்த நினைவலைகள் எல்லாமே இந்த வேளையில இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஆழமான காயங்கள், வருத்தங்கள் எல்லாமே இந்த வேளையில உங்கள் உள்ளத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். அத்தனை உங்களுடைய இருதயத்தை விட்டு நரக பாதாளத்திற்கு அது செல்லட்டும். உங்களுடைய உடலையோ இருதயத்தையோ இனி ஒரு பொழுதிலும் அணுகாதபடி இயேசுவின் வல்லமை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இறங்கட்டும். இந்த வேளையில எல்லா விதமான கசப்புகள், அந்த அவர் நம்பிக்கையை கொடுத்த காரியங்கள், கண்ணீரை தொடர்ந்து கொடுத்த காரியங்கள், அப்படிப்பட்ட விடாப்பிடியான இருதயத்தை பிடித்து கொண்டிருக்கிற அந்த ஆவிகளின் மீது இயேசுவின் வல்லமையை நான் செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையினால அந்த ஆவிகளெல்லாம் உங்களுடைய இருதயத்தை விட்டு, உங்களுடைய உடலை விட்டு வெளியேறுவதாக. அவ்வகையான வருத்தங்கள் எல்லாம் உங்க உடல்ல ஏதோ ஒரு பாகத்துல வலியை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வேளையில உங்க உடல்ல எங்கேயாவது வலி இருந்துச்சுன்னா, தலைவலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு நீண்ட நாட்களாக எந்த இடத்துல வலிக்குது கை வச்சுக்கோங்க. இதோ இந்த வேளையில நற்கருணையிலிருந்து நம்ம ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிற வேளை இது. அவரினாலே சுகப்படுத்தப்பட்டவர்களை நினைச்சு பாருங்க. அவர் வாழ்ந்த காலம் மட்டுமல்ல, அவரை நம்புவோருக்கு எல்லா நேரத்திலும் இன்னைக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ, நாள்பட்ட விதமாய் கட்டிகள் இருக்கிறதோ, சகல வியாதிகளோ கட்டிகளோ இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் நாமத்தினால அனைத்து பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் வெளியேறுவதாக, உடைப்படுவதாக, கரைந்து போவதாக. இதோ அவருடைய திரு ரத்தம் உங்கள் உடலிலே தெளிக்கப்படட்டும். புது ரத்தம், அவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்கள் உள் உறுப்புகள் எல்லாம் பலனாகட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்குமாய் அவருடைய திரு ரத்தம் உங்கள் உடலுக்குள்ளே பாய்ச்ச பெறட்டும். இதோ வலிகள் எல்லாம் மறைவதாக. விசுவசிங்க. உங்க கையில வலி இருக்கா, காலில் வலி இருக்கா, இந்த வேளையிலே அற்புதம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரின் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வர இதோ அவருடைய திரு ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் உணர முடியும். எந்த இடத்துல வலி கட்டிகள் மறைந்து கொண்டு இருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களுக்குள் தங்குகிறது. இதோ அவர் உங்கள் வீடுகளை ஆசீர்வதிக்கவே இதோ வருகிறார். சக்கையோ ஓடி போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னாரா? நீங்களும் இதோ மனக்கண்ணில் உங்க வீட்டு வாசல்ல நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வாரும். நீர் வருகிற நேரத்தில் எனக்கு மீட்பு உண்டுன்னு சொல்லுங்க. அவரை வீட்டிற்குள் அழையுங்கள். இதோ சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் தன்னை சுருக்கி ஒரு மனிதனாய் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் பலருடைய வீடுகளுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் சென்றாரா? இதோ இன்றைக்கும் நம்முடைய வீடுகளையும் சந்திக்க அவர் வருகிறார். அந்த பாலகனாய் இருக்கலாம், இயேசு ஆண்டவராய் இருக்கலாம். பாலகனே, என் வீட்டுக்கு வாங்க, இந்த தடவை என் வீட்டுக்கு வாங்க. எத்தனையோ வருஷம் நான் வாழ்ந்துட்டாலும் இந்த தடவை எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. இதோ அவர் உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் அவருடைய பிரசன்னம்
அவருடைய பிரசன்னம், ஒளியின் பிரசன்னம் இதோ ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் நீண்டு ஒளிர்கிறது. எந்த இருட்டு இருந்தாலும், குடியின் ஆதிக்கங்கள் இருந்தாலும், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், சந்தேக புத்திகள் அந்த இடத்துல இருந்தாலும், எல்லா விதமான நோயின் தாக்குதல்கள் இருந்தாலும் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. ஒவ்வொரு அறைகளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரப்ப பெறட்டும். ஒவ்வொரு உள் அறைகளும் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் படுக்கை அறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை இயேசுவை என்னவென்று அழைக்கிறார்கள்? சமாதானத்தின் அரசர் என்று அழைக்கிறார்கள். த பிரின்ஸ் ஆஃப் த பீஸ் என்று அழைக்கிறார்கள். அவர் உங்கள் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். இதோ உங்களுக்கு வீடுகளுக்குள்ளே புதியதொரு சமாதானம். நேற்று வரைக்கும் அந்த சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சண்டை சச்சரவாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டிற்குள்ளே ஒரு புதிய சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். புதிய ஐக்கியத்தை அவர் கட்டளையிடுகிறார். கண்டிப்பாக என் வீட்டில் நடக்குது ஆண்டவரேன்னு விசுவசிங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் அதை புறந்தள்ளு. இயேசு ஆண்டவரின் ஒருவரால் மட்டுமே அது சாத்தியம் என்று நீ பூரணமாய் நம்பிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. நம்பிக்கையினால் தான் நீங்க பிழைக்க முடியும். அதனால ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வீட்டிலே நீர் புதிய காரியங்களை தொடங்கி வைக்கிறீர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே என் வீட்டிலே புதிய காரியங்கள் தொடங்கப்படுகிறது. இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்கள் தொடங்கப்படுகிறது. இதோ உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நோய் நொடிகள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறது ஆண்டவரே. கரங்களை தட்டி தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதோ என் பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை நீர் அருளுகிறீர்னு சொல்லுங்க. அதை விசுவசிங்க. புதிய வாழ்க்கையை கட்டளை இடுகிறீர் ஆண்டவரே. புதிய காரியங்கள், நல்ல காரியங்கள் இந்த புதிய வருடத்துல தொடங்க போகுது ஆண்டவரே. நான் விசுவசிக்கிறேன். இந்த நாள்ல நடக்க போகுதுன்னு நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இதோ உங்களுக்கு தடையா இருந்த காரியங்கள் எத்தனையோ வருஷம் தடைப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த நாள்ல நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நம்புங்க. இதோ பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதோ இன்றைய நாளில் இந்த நேரத்தையும் காலத்தையும் முன்குறித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே இந்த நாளில் அவர் வந்திருக்கிறாரு. நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்கள் குடும்ப நபர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், அவங்க தொலைநாட்டில் இருந்தாலும் சரி, இதோ அவர்களை நோக்கி கைகளை உயர்த்தி வைங்க. இந்த இடத்துல இருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது, எந்த நாட்டில் எந்த ஊரில் உங்கள் பிள்ளைகள் சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, அவங்க படுக்கை அறையில் கூட இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்து அந்த நூற்றுவ தலைவனின் நம்பிக்கையை போன்று நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே இதோ நம்முடைய நற்கருணையின் நாதர் கண்டிப்பாய் அவர்களை சுகப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தொலைதூரத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர், எங்கள் பெற்றோர், இதோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற நபர்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே தொடும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டவரே. பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். முன்னும் பின்னும் பாதுகாப்பா இருந்து நீர் வழி நடத்துவீராக சுவாமி. பெற்றோர்களுக்கு நீடி ஆயுசு நாட்களை நீர் கொடுத்து நீர் அவர்களை பாதுகாப்பீராக. இதோ மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும். இந்த வேளையில் இதோ அற்புத விதமான சுகத்தை நீர் அருள்வீராக ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. இதோ வல்லமை பல திசைகளிலும் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த வேளையில அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பல திருப்பங்களை ஆண்டவர் இந்த வேளையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதோ ஆண்டவரே நீர் அளப்பரிய காரியங்களை செய்பவர் சுவாமி, வல்லமை மிகுந்தவர் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே உம்மை நான் வணங்கி உம்முடைய இறுதி ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தயாராகிறேன் சுவாமி. என்னை எந்நாளிலும் நீர் பாதுகாப்பீராக. நான் பரலோகம் வந்தும் சேரும் வரை எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை மீட்டெடுத்து என்னை சுகமாய் நடத்துவீராக. இதோ தலை வணங்கி அந்த இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா?